காட்டு ராஜாவான சிங்கத்துக்கு ஒரு விசித்திரமான ஆசை வந்தது. அந்த ஆசை என்னவென்றால், தினமும் கதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கதையும் கேட்கணும், அதே சமயத்துல எந்த பரிசும் யாருக்கும் தரவும் கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சிங்கம் யோசித்தது. மந்திரியான கரடியிடம், கரடியாரே, எனக்கு மிக நீண்ட கதை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசு தருவேன் அப்படின்னு அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு சொன்னது சிங்கம். கரடியும் காட்டுக்குள் சென்று அனைத்து விலங்குகளிடமும் யார் நீண்ட கதை சொல்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம சிங்கராஜா மிகப்பெரிய பரிசு தருவார் அப்படின்னு சொன்னது கரடி. இதை கேட்டு ஒரு குரங்கு ஒண்ணு கதை சொல்ல வந்தது. ஒரு வாரம் தொடர்ந்து அந்த கதையை சொல்லி முடித்தது குரங்கு. பின்னர் சிங்கத்தை பார்த்து, ராஜா, இதை விட நீளமான கதை யாராலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னது குரங்கு. உடனே சிங்கம், அதை நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்ல வேண்டும். வேறு யாரும் இதைவிட நீளமான கதை சொல்லவில்லை என்றால் உனக்கு பரிசு தருகிறேன் அப்படின்னு சொன்னது. குரங்கு ஏமாந்து திரும்பியது. அடுத்து வந்த மான் 10 நாட்கள் கதை சொன்னது. மயில் 20 நாட்கள் கதை சொன்னது. புலி 30 நாட்கள் கதை சொன்னது. ஆனால் சிங்கம் யாருக்குமே பரிசு தரவில்லை. சும்மாவே திருப்பி அனுப்பியது. தான் மட்டும் விதவிதமான கதைகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தது. சிங்கத்தின் எண்ணம் தெரிந்த நரி, இதற்கு நாம் தான் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சிங்கத்தை தேடி சென்றது. ராஜா, உலகத்திலேயே மிக நீண்ட கதை என்னால சொல்ல முடியும் என்றது. சரி சொல் என்றது சிங்கம். நரி கதை சொல்ல தொடங்கியது. பறவை ஒண்ணு இரை தேடி கிளம்பியது. ஒரு நெல் குவியலில் இருந்து ஒரு நெல்லை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்தது. பிறகு மறுபடியும் அந்த நெற்குவியல் இருக்கும் இடத்துக்கு போய் இன்னொரு நெல் எடுத்து தன் கூட்டுக்குள்ள வைத்தது. பிறகு மீண்டும் அந்த நெற்குவியலுக்கு சென்று நரி சொல்லும் போதே சிங்கம் புரிந்து கொண்டது. போதும் போதும், உலகிலேயே மிக நீண்ட கதை இதுதான், இந்தா பரிசு அப்படின்னு நரியிடம் பரிசை கொடுத்து அனுப்பியது சிங்கம்.